2026-27 ஆண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவிக்கும் போது, திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு கனிம வளங்கள் கிடைக்கின்றன. அவை அனைத்தையும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உபயோகப்படுத்தும் விதமாக மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரிய வகை கனிம வளங்கள் குறித்தான ஆய்வு மையம் ஒன்று அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐவகை நிலங்கள் இருக்கும் இடத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்கள் இருக்கும் நிலையில் இங்கு ஒரு சுற்றுலா மையம் மத்திய அரசின் சார்பில் வந்தால் நன்றாக இருக்கும் என சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் தெரிவித்திருந்தனர். அந்த கருத்தின் அடிப்படையிலும் தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதிகை மலையில் மலையேற்ற ஒரு ஆய்வு மையம், மேலும் மலையேற்ற பயிற்சி மையம் என சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக ஒரு மையம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். தொழில் வளத்தை பொறுத்தவரை நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் மேலும் வலுப்பெறும் விதமாக 40,000 கோடி ரூபாயை செமி கண்டக்டர் துறைக்கு தற்போது நிர்மலா சீதாராமன் ஒதுக்கி இருப்பதும் திருநெல்வேலி மாவட்ட மக்களை பெரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.